செம்மலை விலகல் பெரிய அளவு பலவீனப்படுத்தும். கிங் மேக்கர் இல்லை, கிங்னு சொன்னார் செம்மலை. அவர் தான் அன்னைக்கு விலகியிருக்கிறார். 25 ஓட்டு போட்டவங்களை மினிஸ்ட்ரியில் சேர்த்தா அதுக்கு பிறகு அவருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்திரி பதவி இல்லை, கேரண்டி இல்லைன்னு சொல்றவங்க மீண்டும் எடப்பாடி கிட்டே கூட போகலாம். தமிழக அளவில் எடப்பாடிக்கு இணையாட்டு அதிமுக யாரும் இல்லை. காலி எஸ்பேட் ஆனஸ்டா இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். ராகுல் காந்தி முன்னாள் தலைவர், அவர் தான் அந்த கட்சிங்கிற லெவலில் இருக்கிறவரு. கொஞ்சம் வெளிரிப்பை பேயறிஞ்ச மாதிரி தான் அங்கே. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், அதிமுகல இருந்து செம்மலை விலகி இருக்காரு. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் விலகி தேவைக்கால இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவோட பிடி எடப்பாடி கையை விட்டு போயிட்டே இருக்குதா? எடப்பாடி பலகீனப்பட்டு இருக்கிறார். பிடி போயிட்டு நம்ம ரஷ் டு கன்க்ளூஷன் பலகீனப்பட்டு இருக்காருங்கிறது உண்மை. செம்மலை விலகல் பெரிய அளவு பலவீனப்படுத்தும். கிங் மேக்கர் இல்லை, கிங்னு சொன்னார் செம்மலை. அவர் தான் அன்னைக்கு விலகியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு செம்மலைக்குன்னு சேலத்துக்குள்ள ஒரு பெரிய க்ளவுட் இருக்குது. ஓபிஎஸ் எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை வச்சு மிகப்பெரிய கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை சேலத்தில் நடத்தி காட்டின ஒரு செம்மலை. காரணம், அன்னைக்கு எடப்பாடி வந்ததுமே அன்னைக்குள்ள சூழ்நிலை வன்னியர் சமூகம் அதை ஏற்றுக்கல. செம்மலை பின்னாடி வன்னியர்கள் திரண்டு நின்று ஓபிஎஸ்க்கு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்தாங்க. 2009 ஜெயலலிதா பலகீனமாகும் போது கூட சேலத்தில் ஜெயித்த ஒரு செம்மலை அண்ணன். அது மட்டுமல்ல, தாராமங்கலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கும்போது கூட அவர் வெற்றி பெற்றவர் தான். பட் கட்சி கட்சி இதில் ரொம்ப சின்சியரானவர் தான். நானே பலமுறை அசைச்சு பார்த்தும் கட்சி ரெட்டலை தலைவர் கட்சி அம்மாங்கிறதுல தெளிவாகவே நின்னார். ஆனால் இன்னைக்கு இந்த வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க ரிவோல்ட்டுக்கு பிறகு அவர் விலகி இருக்கிறாருன்னு சொன்னால், அவருக்கும் எடப்பாடிக்க நடவடிக்கையில் நம்ம இந்த பகுதியில் இருந்து, சேலம் பகுதியில் இருந்து ஒரு ஆளாட்டு வர்றது, ஒரு சக்தியாக நிற்கிறது எடப்பாடிக்கு பிடிக்கலைங்கிறத அவர் உணர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. இப்போ தலைவர்களுக்குள்ள ஈகோ அதை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. தமிழக அளவில் எடப்பாடிக்கு இணையாட்டு அதிமுக யாரும் இல்லை. காலி எஸ்பேட் ஆனஸ்டா இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். பட் லோக்கல் லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் பவர்ஃபுல் தான். இவர் நத்தம் விஸ்வநாதன் வெரி பவர்ஃபுல் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். நத்தம் விஸ்வநாதனுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இது இருக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாண்ட் படி எடப்பாடி கூட நின்னாலும் பலத்தில் நத்தம் விஸ்வநாதன் தான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் மேலும். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு நத்தம் விஸ்வநாதன் வர்சஸ் திண்டுக்கல் சீனிவாசன் தான் வரும். அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். அதில் நத்தம் சிட்டிங் எம்எல்ஏ ஆட்டும் நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறது நத்தம் விஸ்வநாதனுக்கு அந்த ஏரியாவில் ஒரு ப்ளஸ் தான். அவர் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடியை தாங்கிறத விட நத்தம் விஸ்வநாதன் அதிக அளவில் பலகீனப்படுத்துவாருன்னு நான் கருதுறேன். அதே மாதிரி கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், தென் தர்மபுரி அன்பழகன், அரக்கோணம் இந்த சைடு ஜோலார்பேட்டை இந்த இதில் வீரமணி, சிவி சண்முகம் விழுப்புரம். பட் எல்லா இடமும் இவருக்கு ஆட்களும் கமலக்கண்ணன், பசுபதி வன்னியரா பறையரான்னு தெரியல எனக்கு. ஐ திங்க் காஸ்ட் தெரியல. பட் அவர் நின்று இந்த சைடு நிற்கிறாங்க. ஸோ ஒரு பாதிப்பு இருக்குது. அது ஏரியா வைஸ் லோக்கலாக பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை. செம்மலை விலகலும் கடுமையாக பாதிக்கும். இப்போ செம்மலை விலகும் போது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ விஜய் நம்மளை பிரச்சார டைம்லயே நம்மளை ஒரு பொருட்டா மதிக்காம இருந்திருக்காது, அப்போ நம்ம மேல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது எடப்பாடியோட ஆளுமையை தானே கொஸ்டின் பண்ற மாதிரியான விஷயம். உண்மையில எடப்பாடி அந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணிட்டாரா? அது விஜய் அது பண்றது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டாண்ட். ஓகே. ஏன்னா விஜய் எடப்பாடி அதிமுக ஒரு ஆளே இல்ல, டிவிகேஎஸ் டிஎம்கே கவுண்டர் அட்டாக் பண்ணாமே, கவுண்டர் அட்டாக் பண்ணாதது அவரோட தவறு தான். பட் விஜயை பொறுத்தளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டாண்டு தான். அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான் விஜயை பொறுத்தளவில். ஏன்னா வெற்றி பெற்றவனை நான் தான் வீழ்த்துவேன்னு சொல்கிறது தான் சரியான ஒரு இதாக இருக்க முடியும். அந்த முடிவை விஜய் எடுக்கும்போது தோல்வி அடைஞ்சவங்களை இக்னோர் பண்ணி தான் அவர் போய் ஆகணும். அந்த இடத்துக்குள்ள
எடப்பாடி கிட்ட வந்து ஒரு தேக்க நிலை இருந்துங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் செம்மலையும் சுட்டி காட்டுறாரு. அப்படி இருந்தும் எடப்பாடி வந்து 47 சீட்டு ஜெயித்தது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அந்த 47 ஜெயித்த பிறகுதான் லோக்கல் லீடர்ஸ் வந்து வெளியேறதுல பலவீனப்படுறாரு. மீண்டும் சொல்றேன், ஸ்டேட் வைஸ் வந்து எடப்பாடிக்கு இதாட்டு வேற யாரும் இல்லை அதிமுகவுக்குள்ள. இப்ப இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேரை கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு. ஆனா இவருக்கு எடப்பாடிக்கு ஆதரவாவே நின்ன ஒரு 25 பேர் முக்கியமான அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லும் பரவலா அவங்களுக்கு செல்வாக்குள்ள நபர்கள், அவங்கள கட்சியில இருந்து நீக்குறதுங்கிறது ஒரு மறுபடியும் ஒரு சூசைடல் முயற்சி தானே? இல்ல தன்னை தற்காப்புக்கூடிய ஒரு முயற்சி தான். அவரை தற்காத்துக்கலாம் கட்சிய உண்மை என்ன, நம்மளே போன பிறகு கட்சி இருந்த என்னத்துக்கு? இதுதான் செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரியில நம்மளே வீழ்ந்துக்கிட்டு கட்சி இருந்த என்னத்துக்கு? இப்போ ஓபிஎஸ் வீழ்த்திட்டாரு எடப்பாடி, ஓபிஎஸ் டிஎம்கேல போய் எம்எல்ஏ ஆயிட்டாரு இல்லையா? கட்சி இந்த இதுல எனக்கு இல்லையா, அவருக்கு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் திணறினாரு. பட் ஃபைனலா வந்து நாம சர்வை பண்ணணும்னா டிஎம்கேல போனா தான் முடியுங்கிறதுல அவர் முடிவு எடுக்கிறார் இல்லையா? அதே மாதிரி பாத்திமா பிபி பதவியேற்புல ஓகே சொன்னதும் ஜெயலலிதா போய் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்புறம் 2004 உடனே பாஜக கூட்டணி போனாங்கல்ல. அப்போ தன்னை காப்பாற்றி பதவியேற்பு பண்ணதுக்கு அத்வானி ஹோம் மினிஸ்டர் ஹெல்ப் பண்றாரு. அப்போ அவர் சொன்னபடி 2004 ஒரு கூட்டணி போறாங்க. அப்போ அதுல பர்சனல் பொலிட்டிக்ஸ் தானே நிற்குது. 98ல பாஜக கவர்மெண்ட் வீழ்த்தி 99ல ஓரளவு நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இல்ல பார்ட்டியை வைப்ரண்டா வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற லீடர்ஸ் சில முன்ன பின்ன ஸ்டெப்ஸ் வச்சா ஓகே. இவர் வந்து தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வரும்போது அரவணைக்கிறது மட்டும்தானே சரியா இருக்க முடியும். நான் தப்பிச்சா போதும். அரவணைக்கிறவங்க வந்து நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்கல்ல. அது மேட்ரு அதான். நான் ஏற்கனவே பன்னீர் விஷயத்துலயும் அதான் சொன்னேன், சசிகலா மேயர் விஷயத்துலயும் அதான் சொன்னேன். அரவணைக்கிறவங்க நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்கல்ல. அந்த ஃபியர் அவருக்கு இருக்கிறது வர அரவணைக்க மாட்டார் இல்லையா? இப்ப நீங்க இப்ப இதுல வந்து திருமாவளவனே சிஎம்மா சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த டிசிஷன் எடுக்கலாம்? திருமாவளவன் சிஎம்மா சொன்னா இவர் மந்திரி சபைக்கு போக முடியாம வேலுமணி, சிவி சண்முகம், இவர் அன்பழகன், வீரமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்கள ஒருத்தரை நாளைக்கு பொதுச் செயலாளராட்டு எம்பவர் ஆகிக்கிட்டு அதிமுகவுக்குள்ள இவரை தூக்கி போட்டுட்டு அவங்க பலத்தோட வருவாங்கங்கிற அச்சம்தான் நமக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவங்களை எம்பவர் பண்ணாண்டாம். நீங்க அது திருமாவளவன் அட்டவணை பிரிவு சகோதரர் அதெல்லாம் இல்லை. திருமாவளவன் சிஎம் ஆகி இவங்க அமைச்சரானா இவங்க அதிமுகவுக்குள்ள எடப்பாடி தூக்கி போட்டுருவாங்கங்கிற அச்சம் தான் காரணம். ஸோ அவர் தலை சிறந்த தற்காப்பு கலை நிபுணர். அவர் இடத்த ஸ்டெபிலைஸ் பண்றதுல தெளிவா இருக்காரு. இதைத்தான் நான் இப்பவே முன்னாடியும் சொன்னேன். 10 வருஷமா அவர் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் அதுதான் நடக்குது. இப்போ நான் வந்து அவுட் ஸ்போக்கனா நம்மளை மீறியும் அவர் இந்த ஓட்டு எடுத்தது தமிழக அளவில் அதிமுகவில் அவர் தான் நோன் ஃபிகரா இருக்காருங்கிற அந்த யதார்த்த உண்மையும் அக்செப்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏரியா வைஸ் இவங்க பலையனப்படுத்துறாரு. கோயம்புத்தூர்ல வேலுமணி பலையனப்படுத்துறாரு, விழுப்புரத்துல சிவி சண்முகம் பலையனப்படுத்துறாருங்கிற அந்த யதார்த்த உண்மையை நான் பேசுறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி அதிமுக பழைய பொசிஷனுக்கு வரணுங்கிற எண்ணத்துல எல்லாம் நம்ம பொதுச் செயலாளராக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல, இன்னைக்கு அவரு சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரா? விஜய் அங்க பயண ரத்துன்னு சொன்னதுமே அவரு காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்றாரு. அது சிம்பிளா நடந்ததா, டெலிபரேட்டா நடந்ததா? நம்ம தம்பி கண்ணன் நம்ம சப்போர்ட்டர் தம்பி ஒருத்தர் ஃபாலோவர்னு கூட சொல்லலாம். அந்த தம்பி என்ன சொல்றான், அசாமில் பண்ணலை சார், வெஸ்ட் பெங்காலில் பண்ணலை சார், சதீஷனுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு, காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கு கேரளா காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இங்கே இருக்கு, 2 கட்சியும் இங்கே இருக்குது. காங்கிரஸ் ப்ளஸ் முஸ்லீம் லீக் கவர்மெண்ட்டை லீட் பண்ணுறவருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ இது விஜய் அங்கே போகலன்னதும் வாழ்த்து தெரிவிக்கிறாரா? ஓட்டி சீட் சார், என்ன இது, இந்த இடத்துக்குள்ள நாங்கள் என்டிஏ விட்டு விலகி வந்துட்டோம்னு சிவி சண்முகம் சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து காங்கிரஸுக்கு இந்த இடத்துக்குள்ளே போய் வாழ்த்தை தெரிவிக்கிறாரு. இதில் என்ன மூவ் பண்ணுறாருங்கிறத ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. நம்ம எடப்பாடியை பொறுத்தவரை அலர்ட்டாக இருக்கணுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ பாஜக அலர்ட்டாக இருக்கணுங்கிறதான் சொன்னோம். 24ல் சொன்னோம். அவர் 24 கடைசியில் சீட் தகராறில் இது பண்ணிட்டாரு. 26ல் அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு அவர் பொசிஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டார். ஓகே, மாறிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கும் அவங்களும் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸு மற்றதெல்லாம் இது பண்ணும்போது எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷனுங்கிறதுக்குள்ளே தான் அவங்க நிற்கிறாங்க. அடுத்த கட்டம் அவங்க வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் சென்ட்ரிக்காட்டு அவங்கள்ட்ட வந்து எந்த மூவும் வரல. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு பாஜக எம்எல்ஏ நடுநிலைங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் இந்த சிச்சுவேஷனில் பாமகவும் நடுநிலை வச்சாங்க. இந்த சிச்சுவேஷனில் அவர் சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு.
ஸோ அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருங்கிறது அவரை வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரும் வந்து எடை போட முடியாது. இப்போ வந்து சதீஷனுக்கு அவர் வாழ்த்து தெரிவிப்பாருங்கிறத, காங்கிரஸ் சிஎம்முக்கு வாழ்த்து தெரிவிப்பாருங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவருக்கு மூவா நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான். விஜய் அதுக்காக அந்த கேரளா சிஎம் பதவியேற்பு விழாவை புறக்கணிச்சாரு. இன்னும் அமைச்சரவை டீல்ல இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதா, என்ன நடக்குது? இல்ல, விஜய் சொல்லக்கூடிய காரணம் ஒரு எலெக்டட் சிஎம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவையும் பிரசிடென்டையும் பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சி பண்ணலாங்கிறது. அது ஒரு கன்வென்ஷன் இல்லை, ஒரு கம்பல்ஷன் இல்லை, கன்வென்ஷன் அதுக்காக பண்றாருங்கிறாரு. என்னோட பார்வையில் விஜய் அதை புறக்கணிச்சது காரணம் என்னன்னா, ராகுல் காந்தி சைடுல இருந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு. ஏன்னா ராகுல் காந்தி அங்கே வந்து ஆல்மோஸ்ட் அலையா விருந்தாளி மாதிரி தான் போறாரு. ஏகே ஆண்டனி மாதிரி பெரிய மாஸ் லீடரா சதீஷன் இருக்கிறாரு. சதீஷனை தான் கைத்தட்டு ராகுல் காந்தி முன்னாள் தலைவர், அவர் தான் அந்த கட்சிங்கிற லெவலில் இருக்கிறவரு கொஞ்சம் வெளிரிப்பை பேயறிஞ்ச மாதிரி தான் அங்கே நிற்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். இப்போ பிரியங்கா காந்திகிட்டையும் பாருங்க, கன்ஃபியூஷனில் தான் அவங்க இருக்காங்க. சதீஷன் கிரிகேரியஸா நான் தான் மக்கள் தலைவனும், நான் மக்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எம்எல்ஏ மெஜாரிட்டி கிடையாது, எம்எல்ஏ மெஜாரிட்டி சென்னித்தலா வேணுகோபால் 3 பேருமே நாயர் தான். இதில் வேணுகோபால நாயருக்கு, சென்னித்தலா நாயர், தாமோதர மேனன், சசிதர நாயர், இந்த 3 பேருமே ஒரே காஸ்ட்னாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டான். இந்த விஜய்க்கு உள்ள இந்த சமூக வளத்தில் பிரச்சாரம்லாம் சட்டசபையில் ஹெவியாக ஷைன் பண்ண மாதிரி. அதான் நான் உதயநிதிக்கு சொல்கிறேன், உதயநிதி சட்டசபையில் ஷைன் பண்ணால் பெரிய லீடர் ஆயிடுவார். விஜய் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிறத வரை உதயநிதி ஷைன் பண்ணத்தான் செய்வார். ஐ எம் காலிங் ஸ்பேட் அஸ் இஸ் ஸ்பேட். அதே மாதிரி ஷைன் பண்ண லெவலில் அவர் பெரிய மாஸ் லீடராக இருக்கும்போது அங்கே ராவுத்தருக்கே கொள்ளு இல்லை குதிரைக்கே கொள்ளுங்கிற கதையாட்டு அங்கே ராகுலே வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாட்டு வரல, அவர் கட்சி வென்றதில் வரல. அவர் நினைச்ச சிஎம், அவருக்கு பொதுச் செயலாளர் வேணுகோபால் வர முடியாமல் அவங்க அந்த டிஃபிட்டிசத்தை தாங்கிட்டு தான் அங்கே உள்ள நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள சதீஷனுக்கு ஒரு கெஸ்டாட்டு விஜய் போனால் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது, ஆதரவு வளையம் இருக்குது, அவருக்கு இந்த மரியாதை இருக்க தான் செய்யும். பட் அவர் யாருக்கு கெஸ்டாக போகணும்னு நினைக்கிறாரோ அவங்க வந்து அங்கே வந்து சிக்கல் ஆறாங்கிறங்க தான் ஒரு பார்வையா நான் பாக்குறேன். ராகுலுக்கு அங்க போதிய வரவேற்பு இல்லாததுனால விஜய் அங்க போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ராகுலுக்கும் வேணுகோபாலுக்கும் அங்க வரவேற்பு இல்லை. ராகுலையும் வேணுகோபாலுமே மக்கள் சப்போர்ட்ல சரண்டர் பண்ண வச்சுதான் சதீஷன் வந்து ஏகே ஆண்டனி மாதிரி அங்க இதா இருக்கிறாரு. ஏகே ஆண்டனி எப்படி ஒரு ஆனஸ்ட் லீடரோ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இதுலலாம் ஒரு கேரளா லீடர் ஆயிட்டார். நீங்க வந்து மந்திரி சபையா வேணுகோபால் என்ன இங்க வந்து பார்த்து நான் டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறாரு. வேணுகோபாலுக்கு வந்து ஒரு வேண்டா வெறுப்பா தான் ஒரு ரெக்கார்டு கொடுக்குறாரு. வேணுகோபால் போட்டியாளருங்கும் போது அதை சமாளித்து தான் போகிறாரு. அதே வேளையில் டு பி ட்ரூ டு ஹிஸ் லாயல்ட்டி ரமேஷ் சென்னித்தலாவோட ஒரு டிசிப்ளாக இருந்ததுனால ரமேஷ் சென்னித்தலாவுக்கு மட்டும் மை லீடருங்கிற ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறாரு. பட் அவர் மாஸ் லீடராக அந்த இடத்துக்குள்ளே ஏகே ஆண்டனி மாதிரி உருவாயிட்டார். மிஸ்டர் கிளீனாட்டும் இருக்கிறாப்புல, டேலண்டடாட்டும் இருக்கிறாப்புல. சட்டசபையில் அவர் ஷைன் பண்ணதில் தான் அந்த டேலண்ட்டில் தான் அவர் மேலே வந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி தன்னை ஒரு மாஸ் லீடராக காணிக்கும் போது வந்து அந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்தி டு கட்டிய சாரி ஃபேஸ் நீங்க பாருங்க அந்த பதவி பிளாப்பில். ஸோ இதுல அவர் போகலைங்கிறதுக்காக நான் அதை பெரிய இன்பிட்டி த லைன்ஸ் நான் ஒன்றும் பெரிய ரீட் பண்ணலை. என்னோட பார்வை இவருக்கு நெருக்கமானவங்களுக்கே அங்கே ஒன்றும் பெரிய இடம் இல்லை, அது சதீஷன் ஷோவா இருக்குங்கிறதான் நான் பார்க்குறேன். ஆனா என்ன மாதிரி விமர்சனம் வருதுன்னா, காங்கிரஸ் வந்து அதிமுக ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் விஜய் போல அப்படின்ட்டு ஒரு விமர்சனங்கள் வருது. இல்லை, அது இன்பிட்டி உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. எடப்பாடி கூட அது உண்மையா இருக்குன்னு நம்பி தான் டக்குன்னு பாஜக கூட்டணியில் இந்தியில இருந்தே வெஸ்ட் பெங்கால் சுபந்த் அதிகாரி அவர் வந்து ஐ திங்க் ஹீஸ் ஏ மச்சே பிகம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, ஐ திங்க் ஸோ சம்சே ஹீஸ் ஏ பிராமின், ஐ திங்க் ஹீஸ் ஏ ஃபிஷிங் கம்யூனிட்டி. வெஸ்ட் பெங்காலில் ஓபிசி, சென்ட்ரலில் அன்ரிசர்வ்டு அப்பர் காஸ்ட்னு நினைக்கிறேன். எனிவே அவருக்கு பதவியேற்பு விழாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்கல. 2வது முறை வந்திருக்க பிஜேபி பவர்ஃபுல் பிஜேபி லீடர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கல. பட் அவர் வந்து இவருக்கு வாழ்த்து தெரிவிக்காருன்னா அவர் வந்து விஜய் அங்கே போகலை, அதனால நம்ம வாழ்த்து தெரிவிப்போன்னு காங்கிரஸ் ஆப்ஷனை எடுக்கிறாரா? இது ரொம்ப ஒன்றும் ரொம்ப அவசரப்பட்டு சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஒரு புள்ளி அதில் போடுறாராங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இல்லை, ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? என்ன ரீசன்? எதனால அமைச்சர் அவங்க விரும்ப மாட்டாங்க. திருமாவளவும் அதை வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஹோல்டு போயிடும். அவங்க கொடுக்கலாம். நீங்க வந்து நாயுடு என்டிஏ கவர்மெண்ட்ல 17ன்னு நினைக்கிறேன், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்குலாம் மந்திரி பதவி கொடுக்கலாம். பட் அந்த இடத்துல விஜய் ஹாஸ் டு டேக் எ ரிஸ்க். இப்போ அதை விஜய் இழுத்தடிப்பார், ஸ்பீக்கர் இழுத்தடிப்பார். 90 நாள் அதுன்னு முடிவெடுக்காம இட் இஸ் பொருளாம் அசான் டேட். விஜய் 144 காட்டி கம்ஃபர்டபுள் சிஎம்மா இருக்காரு. ஹீ கேன்
ரெக்கமெண்ட் ஈவன் இஃப் ஹி விஷஸ் டிசொல்யூஷன் ஆஃப் த அசம்பிளிங்கிற அளவுக்கு ரொம்ப இதாக இருப்பார். பண்ண போகிறதில்ல, கூட இருக்கவங்க விரும்ப மாட்டாங்கங்கிறது வேற விஷயம். அந்த அளவுக்கு ஃபுல் பிளட்ஜ் சிஎம்மாக தான் அவர் இருக்கிறாரு. பட் இந்த 25 ஓட்டு போட்டவங்களை வந்து மினிஸ்ட்ரியில் சேர்த்தா அதுக்கு பிறகு அவருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினகரன் அதைத்தான் சொல்றாரு, நீ 25ஐயும் என்னோட ஆளையும் சேர்த்து பாருங்கிற ஒரு இதை பண்றாரு. அதுல இதுக்குள்ள விஜய் ஒரு ரோல் எடுத்தாருன்னா அதுக்கு மேல இன்னொரு ரோல் அங்க விஜய்க்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது டிசிடன்ஸை வந்து இவரே போய் பார்த்தது ஃபெசிலிட்டேட்டிங் டிஃபெக்ஷன் தான். அந்த இடமும் அதை மையமாக வச்சு ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாங்கிறத எதிர்த்தரப்பு பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அது அப்படிப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால அவங்கள சேர்க்காதீங்கிறத திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் சொல்ற நோக்கம் என்னன்னா, அப்பதான் அவருக்கு 2 எம்எல்ஏக்கு வேல்யூ இருக்கும். இந்த 25 உள்ள வந்து மந்திரி ஆயிட்டாருன்னா 2க்கு வேல்யூ சூப்பர் பிளஸ் ஆகி போகும், 2க்கு எந்த வேல்யூ இருக்காது. ஸோ அவங்க கேர்ஃபுல்லாட்டே எல்லா இதையுமே அவங்களும் காய் நகர்த்துறாங்க. தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தான் எல்லாரும் பண்றாங்களே தவிர இந்த இடத்துக்குள்ள திருமாவளவன் தலித் சகோதரருங்கிறதுக்காக எடப்பாடி நோ சொல்லலை. திருமாவளவன் சிஎம் ஆனா அது தன்னோட போட்டியாளர்கள் நத்தம் விஸ்வநாதன்ல இருந்து வேலுமணியில இருந்து எல்லாரும் எம்பவர் ஆயிடுவாங்கிறக்காக தான் அவர் நோ சொன்னாரே தவிர இந்த புள்ளியில அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போ விஜயோட அமைச்சரவையை எக்ஸ்டெண்ட் பண்றதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு? எதனால அந்த எதுவும் பண்ணாம விஜய் இருந்தா என்ன ஆயிர போகுது? எதர் விஜயார் எலெக்ஷன், எதர் எடப்பாடி எலெக்ஷன் மாதிரி எதர் விஜயார் எலெக்ஷன். எடப்பாடி மேண்டேட் வாங்கின லீடர் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு மேண்டேட்டோட எக்ஸ்டென்ஷன் அவருக்கு 117க்கு மேலே இருந்தது. இப்ப வந்து 144 காட்டிட்டாரு, 108 அவர்கிட்ட இருக்குது. எதர் விஜயார் எலெக்ஷன் தான் பொசிஷன். எதுவுமே பண்ணாம ஸ்டேட்டஸ் கோ கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா விஜய்க்கு என்ன ஆக போகுது? எதுவுமே பண்ணாம ஸ்டேட்டஸ் கோ விஜய் கொண்டு போறாரு. What will happen to him? ஒன்றும் ஆகாது இல்ல. இல்ல சார், இப்போ மினிஸ்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்கிறேன். எதனால அது மினிஸ்ட்ரி அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு ஒரு தகவலும், வேலுமணிக்கெல்லாம் அமைச்சரை கொடுத்துருவாங்கன்னு ஒரு தகவலும் ஸ்ட்ராங்கா போகுது. நாமளும் அது வந்து நாயுடு கொடுத்துருக்கிறாரு, ஒன்றும் ஆகலைங்கிற தகவலும் இருக்குது. அவரு கொடுத்தா நாலு தினகரன் சொல்ல மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா அதுக்கு வந்து டைம் பர்ச்சேஸ் பண்ணி டிலே பண்ணிட்டு இருக்கலாமா அவரு? இந்த இடத்துக்குள்ள அவருக்கு வந்து 32 ஆன் ஒன் அக்கேஷன் வந்திருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஒரு குரூப்பாக ரெகனைஸ் பண்ணி போட்டுட்டு போட்டி அதிமுக வந்து தாவைக்கோட ஒரு கூட்டணி கட்சியாட்டி ரெகனைஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். அது 32 வரல, 25 மேலே அது ஏற மாட்டோம், ஏறாம வந்து ஸ்டாக்னண்ட் ஆயிட்டு. இன்னும் சொல்ல போனால் ரிசீவ்டு கூட ஆகலாம். வீரமணி போன்றவங்கெல்லாம் மாறுபட்ட கருத்தை பேசுகிறாங்க. லோக்கலில் கட்சிக்காரன் நினைக்கிறவங்க வந்து இவங்களுக்கு எதிராக எது மூச்சு விட முடியாமல் இருந்தவங்கலாம் சுவாசம் பெற்று வந்து பேசுகிறான். கமலக்கண்ணனாலும் சரி, பசுபதினாலும் சரி, அங்கனாலும் சரி, அவனை மீம்ஸ் போடுறனாலும் சரி, இவங்களை கலாய்க்கிறனாலும் சரி, அதிமுக ஒரு தரப்பு வந்து அதுக்குள்ளேயும் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. அப்போ மந்திரி பதவி இல்லை, கேரண்டி இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து மீண்டும் எடப்பாடிக்கிட்டே கூட போகலாம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் அதை அரெஸ்ட் பண்ணோம்னாலும் கூட விஜய்க்கு வந்து உடனே இவங்களை என்டர்டெயின் பண்ணி ஆகணும். உடனே என்டர்டெயின் பண்ணுனா நாளைக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கும் லூமிங் லார்ஜ். So many problems are looming large. அதைத்தான் தினகரன் பேசுறாப்புல. ஸோ விஜய் இஸ் சர்கம்ஸ்பெக்டிங் ஹிஸ் மூவ். அவர் ஜாஸ்தி பேச மாட்டாரு, தன்னோட மூவ் என்னங்கிறத அவர் வேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் எந்த மூவ் எடுக்கலனாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் நிரூபிச்சிட்டாரு. ஃபுல் பிளட்ஜ் கவர்மெண்ட். உடனே இப்போ மந்திரி சபை நீக்கணும் அது ஒன்றும் எதுவுமே அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. காங்கிரஸ் கஞ்சி கொடுக்கறதை டிலே பண்ணாலோ இந்த எதுவுமே ஆக போறதில்லை. இப்போ ஒன்று திடீர்னு வந்து நாங்கள் விட்ரா பண்ணுறேன்னு சொன்னாலும் கூட உடனே வந்து கவர்னர் வந்து மெஜாரிட்டி நிரூபின்னு சொல்ல போகிறதில்ல. ஆஃப்டர் 6 months தான் இவர் ஆதரித்த ஒரு குரூப் வந்து விட்ரா பண்ணிட்டோம், இவருக்கு வந்து 117 சொன்னால் தான் கவர்னர் வந்து ப்ரூவர் மெஜாரிட்டிங்கிறதுக்கு போவாரே தவிர இப்போ ஃபுல் பிளட்ஜ்டு சிஎம் ஆட்டு 144 நிரூபிச்சவராட்டு இருக்கிறாரு. உடனே அவருக்கு ஒன்றும் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்படி டிலே பண்ணிட்டு போகக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிற ஒரு பப்ளிக் பெர்செப்ஷனில் ஒரு நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது. லீகலாட்டம் மற்றது அந்த நிர்பந்தம் இல்லை. ஸோ அவர் இன்னைக்கு திருமாவளவன் வந்து பார்த்துருக்கிறாரு. திருமாவளவனுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்து தான் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த 25 பேர் விஷயத்தில் விஜய் போல்டு ஸ்டெப் எடுத்து கம் வாட் மேன் எடுக்கிறாரா, அல்லது அதை நம்ம பண்ணுனா திருமாவளவன் சொல்கிற மாதிரி, தினகரன் சொல்கிற மாதிரி நாளைக்கு நம்மளை சிக்கல் ஆழ்த்தணும்னு நினச்சி இது பண்ணுறாராங்கிறத விஜய் ஹாஸ் டு டேக் த கால். ஓகே. ஆனால் இப்போ 25 பேர் எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி இன்பதுரை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குதா? இல்லைன்னு மறுத்துற முடியாது. நம்ம ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, ஹி வில் டைம் டிலே தான் பண்றாரு. ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டு லா தெளிவா இருக்குதே, எடப்பாடி தான்
தலைவர், அவர் தான் இப்போ நியமிக்க முடியும்னு இந்த அரசை சப்போர்ட் பண்ண திருமாவளவன் அதுதானே சொல்றாரு. ஸோ அப்போ அவர் வந்து திருமாவளவனுக்கும் இந்த 25 பேர் வந்து விஜய் ஸ்ட்ரென்த் ஆனால தன்னோட இம்பார்ட்டன்ஸ் போகுதுங்கிற அரசியல் அவரும் உணர்றாரு. ஸோ அவர் அதனால அந்த அது பூச்சாண்டியா உண்மையானு தெரியல, அதை அவர் காட்டுறாரு. தினகரன் எதிர் திசையில இருந்து தன் எம்எல்ஏ இழந்ததுனால அதை காட்டுறாரு. ரியாலிட்டியும் எடப்பாடி தான் இப்ப நியமிக்க முடியுங்கிறதும் தெளிவா இருக்குது. லா வந்து அந்த clear. 25 பேர் தலைமையில இன்னும் கத்தி தொங்கிட்டு தான் இருக்குன்னு கண்டிப்பா, பட் டைம் தான், அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஓகே சார், பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான எந்த குளறுபடிகள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் அல்லது இருக்கும். இந்த விஷயத்துல பாஜகவோட ரோல் இருக்குதா? இருந்தா அவங்க யார்? மோடி இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸை பார்த்துட்டு இருக்கிறாரு, இதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மூவ்மெண்ட் பதவியேற்புல விஜய்க்கு வச்சதுமே ஓகே, 6 மாசம் இது பிஜேபி இதுல முடிவெடுக்கிறது, இதுல ஒன்றும் அவசரம் ஒண்ணுமே பிஜேபிக்கு இதுல எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி காங்கிரஸ் சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார, காங்கிரஸ் கவர்மெண்ட் வாழ்த்து தெரிவிக்கிறார. அப்ப நீங்க வந்து இது என்ன, ஒவ்வொருத்தரோட பேராசை, அரசியல் சுயநலம், அரசியல் சந்தர்ப்பவாதம், எல்லாத்துக்குமே இங்க எல்லாத்துக்கும் இருக்க ஒன்னே ஒன்று பாஜக எதிர்ப்பு. ஜெயலலிதா அம்மையார் இறந்து மதிப்புக்குரிய சசிகலா அம்மையார் கன்விக்ஷன் ஆகி இத்தனை வருஷம் ஆயும் பிஜேபி இங்க வந்து ஒரு எம்பி ஜெயிக்க முடிஞ்சுதா? 14வது 2 எம்பி ஜெயித்தாங்க. பொன்னார் ஒரு எம்பி ஜெயித்தாரு, இன்னொரு எம்பி ஒரு என்டிஏன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி 2 எம்பி ஜெயித்து கொடுத்தாரு பொன்னார். இப்போ வந்து பொன்னாருக்கும் அவங்க சீட்டு கொடுக்காம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே 5 தொகுதியிலையும் 3வது போகக்கூடிய பரிதாப நிலைமை பிஜேபி சந்திச்சிருக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு. மயிலாப்பூர்லேயே தத்திகம் புத்திகம் பழச்சம்னு டெபாசிட் வாங்கிட்டு இருக்கு. இந்த கட்சியை கண்டு இவ்வளவு பெரிய புதகரமா பேசுறாங்கன்னா சுயநலம், சந்தர்ப்பவாதம் எல்லாத்துக்கும் பிஜேபிங்கிற போர்வையை போத்துட்டு ஒரு பொய்யை சொல்லி தங்களுடைய அரசியல் தவறான நிலைப்பாடுகள், சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகள், சுயநல நிலைப்பாடுகள், ஆதாய நிலைப்பாடுகள் எல்லாத்துக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்றாங்க. இதுதான் 2029 மோடி தலைமைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட சந்தர்ப்பவாத பச்சை துரோகங்களுக்கும் அரகுர துரோகங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய சாக்கு பிஜேபி.